என்ன செஞ்சா, என்ன தப்பு பண்ணா, 1000 கேள்வி கேட்கிற உலகம். ஆனால் என்னுடைய இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரிடத்தில் மறைக்க வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் மறைக்க வேண்டிய அவசியம். ஓப்பனாக சொல்லுங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆண்டவரே, என் பிரச்சனை எப்படி, என் வாழ்க்கையின் போராட்டம் எப்படி, என் வாழ்க்கையின் பாடல் எப்படி. டோன்ட் ஹைட் எனிதிங் டு லார்ட். அவரிடத்தில் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம். அந்த சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை சொன்ன லார்ட் ஹெல்ப் மீ. தமிழ் பைபிளில் தேவகுமாரனே எனக்கு. இப்போ ஒரு சின்ன கேள்வி, இவர் இஸ்ரவேலின் தேவன், உங்களுக்கு யூதர்களின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எனக்கு தேவனா? இல்லை. அவர் யாருக்கு தேவனா இருக்கிறார் இல்லையோ, உங்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் சொன்ன முதல் வார்த்தை தாவீதின். அப்படியான சரித்திரம் அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ? திரும்ப சொல்கிறேன், சரித்திரத்தின் அவசியம் இல்லை, ஒன்றும் தெரியும் அவசியம் இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், வேதத்தை அறிவதை விட வேதத்தின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். மார்த்தாளுக்கு வேதம் தெரியும், மரியாளுக்கு வேதத்தின் ஆண்டவர் தெரியும். புரியுதா உங்களுக்கு? மார்த்தாளுக்கு வேதம் தெரியும். அவள் சொல்கிறா அவன் மரிக்கவில்லை, அவன் சொல்கிறா அவன் உயிர்த்தெழும் நாளில் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். அப்படி என்றால் அவருக்கு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அறிவு இருக்கிறது. ஆனால் இவளுக்கு பைபிள் தெரியாது, ஆனால் பைபிளுக்கு சொந்தக்காரர் தெரியும். கரங்களை உயர்த்தி, இட்ஸ் பெட்டர் டு நோ த லார்ட் ஆஃப் த பைபிள் தென் நோ த பைபிள். வேதத்தை அறிவதை விட வேதத்தின் ஆண்டவரை அறிவது ஆசீர்வாதம். அவள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இன்னொரு விஷயம் இன்னும் சொல்ல போகிறேன். உங்களுக்காக பரிந்து பேச ஒருவர் தேவையில்லை, நீங்களே போதும். என்னங்க, உங்களுக்காக பரிந்து பேச கோச்சிக்க மாட்டீங்களே? அவர் ஜெபிப்பார், இவர் ஜெபிப்பார், இவர் ஜெபிப்பார். இது யாருக்கு தெரியுமா? தேவனை அறியாதவங்களுக்கு தான். கியூவில் நின்று 7:30 மணிக்கு நிற்கிறதெல்லாம் யாருக்கு? ஏன் தெரியுமா? 7:30 மணிக்கு நிற்கிறீங்களே, அதுதான் தேவையில்லை. நான் பல கூடுகைக்கு போகிறேன். இப்போ கூட பிரசங்கம் முடித்த உடனே அதுக்கு ஜெபிக்கிறது மணிக்கணக்காக ஆகிடுது. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? அதாவது அடுத்தவரோட ஜெபம் யார் தெரியுமா? தேவனை அறியாதவளுக்கு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவரிடத்தில் வந்த அந்த வார்த்தை எப்படி இருக்கலாம்? 4வது வரை ஹைலைட் பண்ணுங்களேன். சத்தமா, பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், வாழ்க்கை சலித்து போகும்போது, எல்லாராலும் கைவிடப்படும் போது, இனி வாழ்வே இல்லை, வாழ்க்கை முடிச்சு தான் போகிறேன், முடிக்கிறதுக்கு முன்னால் அவற்றை வந்துட்டு போங்க. வாழ்க்கை முடியாது. புரியல? முடிக்கிறதுக்கு முன்னால் எங்கே வந்துட்டு போங்க?